வெல்கம் டு திஸ் என்எம்எம்எஸ் கிளாஸ். இந்த என்எம்எம்எஸ் கிளாஸ் உங்களை எல்லாம் வரவேற்கிறேன். இந்த கொஸ்டின் பேப்பர் கொஞ்சம் கடினமான கொஸ்டின் பேப்பர். நம்ம ஈஸியான கொஸ்டின் பேப்பரே பார்த்துட்டு இருந்தோம். இந்த கடினமான கொஸ்டின் பேப்பரை பார்த்துடலாமா? ஒரு கை பார்த்துடலாமா? இப்ப முதல் கேள்வி பாருங்க. இஃப் எல்லாரும் ஆஃப் பண்ணி வைங்கம்மா உங்க மொபைல் போனை. நீங்க பேசும்போது ஆன் பண்ணுங்க, அப்புறம் ஆஃப் பண்ணிடுங்க. If 128 minus 8 power x equal to 2 power 6, then the value of x is, தமிழ்ல படிக்கிறேன், 128 minus 8x, 8 power x. யார் ஆன் பண்ணி வைக்கிறது? Who is that? ஆன் பண்ணாதீங்கம்மா, உங்க மொபைல் போன் ஆஃப் பண்ணி வைங்க எல்லாரும். முதல் 10 நிமிஷத்துக்கு நீங்க மொபைல் போன் ஆனே பண்ண வேண்டியதில்லை. நீங்க எந்த பதிலும் சொல்ல வேண்டாம். அதுக்கப்புறம் தான் நீங்கள் சொல்ல வேண்டியிருக்கும். 128 minus 8 power x is equal to 2 power 6, then the value of x is 128 minus 8 power x is equal to 2 power 6 எனில் எக்ஸின் மதிப்பு என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இந்த மாதிரி கொஸ்டின் எப்படி போடுறதுன்னா, அந்த எக்ஸை கண்டுபிடிக்கணும். எக்ஸ் எல்லாம் ஒரு பக்கமும் எக்ஸ் இல்லாததெல்லாம் மறுபக்கமும் போகணும். அப்படின்னா எக்ஸ் இல்லாததில் பாருங்கள், நான் ஒரு இது எடுத்துக்கிறேன், இன்னொரு ஒரு கேல்குலேஷனுக்கு ஒரு ஃபைல் எடுத்துக்கிறேன், இருங்க காமிக்கிறேன். இப்போ இந்த 128 மைனஸ் 8 பவர் எக்ஸ், -128 மைனஸ் 8 பவர் எக்ஸ் ஈக்குவல் டு 2 பவர் 6ன்னு போட்டிருக்காங்க. சார் கால்குலேஷன் டேபிளே தெரியலையே. இருமா இருங்க, நான் எடுத்துக்கிறேன், கால்குலேஷன் டேபிள் எடுத்துக்கிறேன். இருங்க, சார் யார் இப்போ மைக் ஆன் பண்ணி வச்சிருக்கிறது? ஆஃப் பண்ணி வைமா. இவ்வளோ நேரம் ஆகுது ஓப்பன் பண்ணுறதுக்கு. 1 minute. ஓப்பன் ஆயிடுச்சு. இப்போ நான் அந்த கேல்குலேஷனை முதல்ல அந்த கொஸ்டினை எழுதுகிறேன், அப்புறம் நம்ம பார்க்கலாம் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். இந்த கொஸ்டின் நானே போடுறேன், நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க. அப்புறம் அடுத்த கொஸ்டின்லேருந்து நீங்கள் போட ஆரம்பிங்க, சரியா? இந்த ஒரு கொஸ்டின் அப்படியே நீங்கள் லிசன் பண்ணுங்கள். கேல்குலேஷன் டேபிள் தெரியுதா? எஸ் சார். ஓகே, இருங்க, ஒரு ஸ்க்ரீன், அடுத்த ஸ்க்ரீன் போய்க்கிறேன். நடா இது வர மாட்டேங்குது. என்ன இவ்வளோ நேரம் எடுக்குது? வந்துடுச்சு. சொல்லுங்க சார். இருப்பா இது என்னுடைய லேப்டாப் அவ்வளோ சீக்கிரம் ஒர்க் ஆக மாட்டேங்குது. ஆன்லைன் கிளாஸ் அட்டெண்ட் பண்ணிட்டு இருக்கேன்மா. மைக் ஆஃப் பண்ணி வைங்க எல்லாரும். நீங்க பேசுறது கேட்கக்கூடாது.
கொஸ்டின் என்ன 128 மைனஸ் என்னது கொஸ்டினை பார்க்கலாமா? 8x மைனஸ் 8 பவர் x ஈக்குவல் டு 2 பவர் 6. ஓகே, 128 மைனஸ் 8 பவர் x மைனஸ் 8 பவர் x ஈக்குவல் டு 2 பவர் 6. 2 பவர் 6 கரெக்டா? எஸ் சார். வராங்க, அவங்கள உள்ள விட்டுறலாம். இல்லைன்னா ஸோ 128 மைனஸ் 8 பவர் எக்ஸ் ஈக்குவல் டு 2 பவர் 6. இப்போ 8 பவர் எக்ஸ் எப்படியே வச்சுக்கிறேன், லெஃப்ட்லேயே வச்சுக்கிறேன். மைனஸ் 8 பவர் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2 பவர் 6 மைனஸ் 128. அப்போது 2 பவர் 6 அப்படியே வச்சுக்கிறேன் நான். 2 பவர் 6 அப்படியே வச்சுக்கிறேன். 128 என்ன எவ்வளோ எவ்வளோ பவர்? 128 சொல்லுங்க பார்க்கலாம். 128 6 120 என்ன எவ்வளோ? 6 சார். சார் கொஸ்டின் புரியல, மறுபடியும் சொல்லுங்க சார். சரி 120. இப்போ இந்த கொஸ்டின் நீங்கள் லேட்டாக வந்து என்ன பண்ண முடியும்? இங்கே பாருங்கள், இந்த கொஸ்டின் பாருங்கள் என்ன கொடுத்துருக்காங்க. 128 மைனஸ் 8 பவர் எக்ஸ் ஈக்குவல் டு 2 பவர் 6 எனில் எக்ஸின் மதிப்பு என்னன்னு கேட்குறாங்க. அதுதான் சொல்கிறோம். இப்போ அதான் அந்த கொஸ்டின் தான் எழுதியிருக்கேன். 128 மைனஸ் 8 பவர் எக்ஸ் ஈக்குவல் டு 2 பவர் 6. அப்போ 8 பவர் எக்ஸை நான் இந்த பக்கம் வச்சுட்டேன், மைனஸில் வச்சுட்டேன். இந்த பக்கம் மற்ற எக்ஸ் இருக்கிறதெல்லாம் ஒரு பக்கம், மற்றெல்லாம் இன்னொரு பக்கம் கொண்டு வரேன். 2 பவர் 6. 2 பவர் 6 எவ்வளோ? 2 into 2 into 2 64 சார். 64 மைனஸ் 128 எவ்வளோ வருது? 64 மைனஸ் 128 எவ்வளோ? மைனஸ் 64ஆ? சார். அப்போ மைனஸ் 8 பவர் எக்ஸ் மைனஸ் 8 பவர் எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் 64. அப்படின்னா மைனஸ் மைனஸ் நம்ம அடிச்சிடலாம். அப்போ இருமா 8 நான் இப்போ பேசாதீங்க, முதல் கேள்வி நான் தான் சொல்லுவேன்னு சொல்கிறேன்ல. 8 பவர் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 64. இப்போ 8 பவர் எக்ஸை 8 வந்து 2 பவர் 3 எழுதலாமா? நோ சார். ஏன் 2 பவர் 3 எழுத முடியாது சொல்லுங்க சார். ஏன்னா அது வந்து கியூப் ஆயிடும் சார். அதான்டா 2 அதான்ப்பா 2 பவர் 3ங்கிறது என்ன 8 தானே. அப்போ 8 வந்து 2 பவர் 3 அதுக்கு மேல பவர் எக்ஸ் ஹோல் பவர். ஹோல் பவர் கரெக்ட். ஃபேண்டாஸ்டிக். ஹோல் பவர் சொன்ன பையனுக்கு நன்றி. எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 64 அப்படிங்கிறது என்ன 2 பவர் 6ஆ? எஸ் சார். அப்படி போட்டிருக்கேன். அப்போ இதை வந்து எப்படி எழுதலாம்னா 2 பவர் 3x எழுதலாம். 2 பவர் 3 ஹோல் பவர் எக்ஸை வந்து 2 பவர் 3x எழுதலாம் ஈக்குவல் டு 2 பவர் 6. அப்போ 2 பவர் 3x ஈக்குவல் டு 2 பவர் 6 3x ஈக்குவல் டு 6 எழுதலாமா? எஸ் சார். அப்போ x ஈக்குவல் டு எவ்வளோ? 2. அதான் ஆன்சர். நல்லா பாருங்க, ஸ்டெப்பா ஒவ்வொரு ஸ்டெப்பா பாருங்க. முதல்ல என்ன பண்ணோம்? 128 மைனஸ் 8 பவர் எக்ஸ் ஈக்குவல் டு 2 பவர் 6 வந்து மைனஸ் எக்ஸ் எல்லாம் ஒரு பக்கம் கொண்டு வந்துட்டோம். ஒரு பக்கம் கொண்டு வந்து அப்புறம் என்ன பண்ணோம்? மைனஸ் 8 பவர் எக்ஸ் ஈக்குவல் டு 2 பவர் 6 மைனஸ் 128 எழுதணும். 2 பவர் 6ங்கிறது 64 கண்டுபிடிச்சோம். மைனஸ் 128 வந்து மைனஸ் 64 வந்தது. அப்போ இந்த பக்கம் மைனஸ் 8 பவர் எக்ஸ், இந்த பக்கம் மைனஸ் 64. அப்போ மைனஸ் மைனஸ் அழிஞ்சிருது. அப்போ 8 பவர் எக்ஸ் ஈக்குவல் டு 64. யார் மைக் ஆன் பண்ணி வைக்கிறது? ஆஃப் பண்ணுமா? ஆஃப் பண்ணுங்க, சொன்னால் கேட்கணும். அப்போது 8ங்கிறது 2 பவர் 3ன்னு எழுதியிருக்கோம்.
2 பவர் 3 ஹோல் பவர் எக்ஸுங்கிறத நான் அப்படி எழுதியிருக்கேன். இந்த பக்கம் 64 2 பவர் 6ன்னு எழுதலாம். அப்போ 2 பவர் 3x ஈக்குவல் டு 2 பவர் 6ன்னு வருது. அப்போ 3x ஈக்குவல் டு 6 x ஈக்குவல் டு 2 என்பது சரியான விடை. ஓகே, புரிஞ்சுதா? எஸ் சார். ஓகே, எஸ் சார். வெரி குட், வெரி குட், ஃபேண்டாஸ்டிக். அடுத்த கேள்வி போயிடலாமா? எஸ் சார். எஸ் சார். எஸ் சார். இந்த கேள்வி நம்ம ஆன்சர் பண்ணிட்டோம்னு நினைக்கிறேன். எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் பண்ணமா தெரியல. எஸ் சார். சார். இல்ல பண்ணல. இஃப் த கிராஃப் ஆஃப் தி ஈக்குவேஷன் 4x plus 3y equal to 12 cuts the coordinate axis at a and b, then the length of AB is 4x plus 3y equal to 12 என்ற சமன்பாட்டின் வளைவரை x மற்றும் y அச்சுக்களை வெட்டும் புள்ளிகள் முறையே a மற்றும் b எனில் ABயின் நீளம் என்னன்னு கேட்குறாங்க. இப்போ இதுக்கு நான் இது என்னால் வரைய முடியாது, பட் நான் ஒரு படத்தை காமிக்கிறேருங்க. அப்படியே எல்லாரும் மைக் ஆஃப் பண்ணி வைங்க, ஏன்னா இப்போ தேவையில்லை, உங்களுடைய ஆன்சர்லாம் எனக்கு தேவையில்லை. அப்புறம் நான் வேணும்போது கேட்டுக்கிறேன். யாரோ ஆன் பண்ணி வச்சிருக்கீங்க மைக்க. யார் ஏன் இப்போ ஆன் பண்ணி வைக்கிறீங்க மைக்க? தர்ஷினி சார். தர்ஷினி, ஏன் அப்படி பண்றீங்க? 4x என்னம்மா அந்த கொஸ்டின் எவ்வளோ? 4x என்ன மறந்துட்டேன். ப்ளஸ் 3y ஈக்குவல் டு 12வா? 4x ப்ளஸ் 3y ஈக்குவல் டு 12 ஈக்குவேஷன் இப்படி வந்துடுதா? equation line in a graph. என்னடா கிராஃப் வர மாட்டேங்குதே. பாருங்க, வந்து விட்டது. நல்லா பாருங்க, இந்த 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 பாருங்க எப்படி போட்டிருக்காங்க. 4x plus 3y equal to 12 அப்படிங்கிற ஈக்குவேஷனு அந்த லைன் தெரியுதா? இப்போ அந்த லைன் இப்படிதான் போகும். அதாவது எக்ஸ் ஆக்சிஸ்ல 3 என்கின்ற இடத்தில் முட்டும், ஒய் ஆக்சிஸ 4 என்கிற இடத்துல முட்டும். சரியா? இப்போ என்ன கேட்குறாங்கன்னா, அந்த 4ங்கிற இடத்துல இருக்கிற அந்த ரெட்டு புள்ளியை ஏன்னும் 3ங்கிற இடத்துல உள்ள ரெட்டு புள்ளியை பின்னு வைக்க. அப்போ ஏபியின் நீளம் என்னன்னு கேட்குறாங்க. அப்போ அந்த சென்டர் இருக்கு இல்லையா, சென்டர் ஓன்னு வச்சுக்கிறேன். ஓஏ எவ்வளோ? ஓஏ அந்த 4ங்கிறது ஏ, 3ங்கிறது பி. அப்போ ஓஏ எவ்வளோ? 4 சென்டிமீட்டரா? எஸ் சார். ஓபி எவ்வளோ? ஓபி 3 சென்டிமீட்டர். அப்போ ஏபி எவ்வளோ? இது என்ன? ஓஏபி என்பது ஒரு செங்கோண முக்கோணம், ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். அந்த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் ஏதோ ஒரு தியரம் படிச்சிருப்பீங்களா? என்ன தியரம் அது? 90 டிகிரி. பித்தாகரஸ் தியரம். பித்தாகரஸ் தியரத்தில் என்னன்னா, OA ஸ்கொயர் பிளஸ் OB ஸ்கொயர் ஈக்குவல் டு AB ஸ்கொயர். எழுதுங்க எல்லா பேப்பரில். OA ஸ்கொயர் பிளஸ் OB ஸ்கொயர் ஈக்குவல் டு AB ஸ்கொயர். ஓங்கிறது சென்டரில் இருக்கிறது, அந்த ஆரிஜின் சென்டர் ஓ. 4ங்கிற இடத்துல ஏ இருக்குது, 3ங்கிற இடத்துல பி இருக்குது. அப்போ OA ஸ்கொயர் ப்ளஸ் OB ஸ்கொயர் ஈக்குவல் டு AB ஸ்கொயர். OA எவ்வளோ? 4 ஸ்கொயர் ப்ளஸ் 3 ஸ்கொயர் ஈக்குவல் டு AB ஸ்கொயர். அப்படின்னு எவ்வளோ வருது? 4 ஸ்கொயர் எவ்வளோ? 4 ஸ்கொயர் பாருங்க. இப்போ இங்கே எழுதுறேன். 16. இருமா நான் வரேன். யாரோ ஒருத்தர் மைக் ஆன் பண்ணியே வச்சிருக்கிறீங்க. யார் அப்படி? யார் அந்த பொண்ணு? நீக்கலாம். 4 ஸ்கொயர் பிளஸ் 3 ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஏபி ஸ்கொயர். 4 ஸ்கொயர் எவ்வளோ? 16 பிளஸ் 3 ஸ்கொயர் எவ்வளோ? 9 ஈக்குவல் டு ஆன்சர் 25. இருப்பா ஏபி ஸ்கொயர். அப்போ ஏபி எவ்வளோ? 25. ஏபி எவ்வளோ? 25 சார். ஏபி எவ்வளோ? 5. ஏன் 25ங்கிற நீ?
தப்பாக சொல்கிறது. கொஞ்சம் கூட புரிஞ்சுக்காம நீங்கள் சொன்னீங்கன்னா அப்படி தான் ஆகும். இப்போ கொஸ்டின் பாருங்கள். கொஸ்டினில் என்ன ஆன்சர் கொடுத்துருக்காங்க? 4, 3, 5, 2. எந்த ஆப்ஷன் கரெக்டு? 5 units 3. இந்த மாதிரி தப்பு பண்ணக்கூடாது கண்ணா. ஓகே ஏபின்னு கேட்டால் ஏன் ஏபி ஸ்கொயர் சொல்கிறேன்? சொல்லக்கூடாது அப்படி. அடுத்தது பாருங்க, 105வது கேள்வி நானே படிக்கிறேன், அப்புறம் நீங்கள் படிப்பீங்களாம்மா? அதுக்கப்புறம் 2-3 கேள்வி நீங்கள் படிங்க. முக்கோணம் ஏபிசியில் 2 இன்ட்டு கோணம் ஏ ஈக்குவல் டு 3 இன்ட்டு கோணம் பி ஈக்குவல் டு 6 இன்ட்டு கோணம் சி எனில் கோணம் ஏ பி மற்றும் சி முறையே என்னன்னு கேட்குறாங்க. இங்கிலீஷில் படிக்கிறேன். இன் ட்ரையாங்கிள் ஏபிசி இஃப் 2 into angle A equal to 3 into angle B equal to 6 into angle C, then the measures of angle A, B and C are respectively ன்னு கேட்குறாங்க. என்ன எப்படி கண்டுபிடிக்கிறது? இப்போ 2A equal to 3B equal to 6C. இப்போ முதல்ல ஏவு பி எடுத்துக்குவோம். 2A equal to 3B அப்படி எடுத்துக்குவோம். இப்போ ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி 180 இருக்கணும். ஏ பி சி 3 கூட்டினா 180 இருக்கணும். அது ஒரு பக்கம். இப்போ ஏ பெருசா சி பெருசா? சி. நல்லா பாருங்க. ஏ பெருசா சி பெருசா? ஏ தான் பெருசு. ஏ வந்து 90 அப்படின்னா 2 இன்ட்டு 90 180. அப்போ சி வந்து 30 என்றால் 30 இன்ட்டு 6 180. ஏ வந்து 90. ஆப்ஷன் 2 பாருங்க. ஏ இன்ட்டு 90 அது 180, 6 இன்ட்டு 30 அது 180. அப்போ ஆப்ஷன்ஸ் 2ல் தான் 90, 60, 30 என்பது சரியான விடை. இது வந்து ஆன்சர்லேருந்து நம்ம போயாச்சு. அப்படி ஆன்சர்லேருந்து நம்ம போயாச்சு. ஆன்சரை சப்ஸ்டியூட் பண்ணி நீங்கள் கண்டுபிடிச்சிக்கலாம். பட் இதில் அதாவது ஏ வந்து பெருசாகவும் சி வந்து சிறுசாகவும் இருக்கணும். ஏ பெருசாகவும் சி சிறுசாகவும் இருக்கிற எந்த ஆப்ஷன் அது? ஏ பெருசாகவும் சி சிறுசா இருக்கிற ஆப்ஷன் எது? சோறு வடிச்சு வச்சிருக்கேன் தின்ன தோலை பாரு. சரி, இது யாரம்மா இது? இதோ இந்த ஏமா கண்டபடி பேசிட்டு இருக்கிறீங்க? கிளாஸ்ல பேசக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன் இல்லையா? நீங்க உங்க இதை மைக்கே ஓபன் பண்ணாதீங்க. அப்போ ஏ வந்து பெருசாவும் சி வந்து சிறுசா இருக்கிற ஆப்ஷன் எது? 2 சார். செகண்ட் ஆப்ஷன் தான். வெரி குட். செகண்ட் ஆப்ஷன் தான் ஆன்சர். அடுத்த கேள்வி 106வது கேள்வி போங்க. யாரோ ஒருத்தர் படிங்க. In The figure by the joining of middle point of the sides of the right angle of 10 cm 6 cm is 106வது கேள்வி படிங்க. In a right angle triangle ABC, B is equal to 90 degree, AB is equal to 9 centimeter, AC is equal to 15 centimeter, and DE are the midpoints of AB and AC respectively. Then the area of angle ADE is. இப்போ இதை என்ன பண்ணலாம் அப்படின்னா, காப்பி பண்ண முடியுமா? காப்பி பண்ண முடியாது. ஸோ இதை சார் 7:30 முடிஞ்சிருமா சார்? முடிஞ்சிடும். ஏன் என்னப்பா ஆச்சு உனக்கு? ஏப்பா இன்னைக்கு தான் லீவ் விட்டுருக்காங்க. 7:30க்கு மேலே போனால் உங்களுக்கு கை வலிக்குமோ இல்லை கண் வலிக்குமா? எதுவும் இல்லை சார். அப்புறம் என்ன? ஏன் இது மாதிரி கேள்வியாக கேட்குறீங்க? இந்த மாதிரி கேள்வியாக கேட்கவே கூடாது. சப்ஜெக்ட் கேள்வி கேட்கலாம். இது 7:30க்கு முடியுமா 7:15க்கு முடியுமா இந்த கேள்வியெல்லாம் கேட்கக்கூடாது. அந்த பசங்கள்லாம் உருப்படாத பசங்கன்னு அர்த்தம். கேள்வி வந்து சப்ஜெக்டில் கேள்வி கேளுங்க. நான் சொல்கிறேன், மற்ற கேள்வியெல்லாம் கேட்கக்கூடாது. In a right angle triangle ABC, B equal to 90 degree, AB equal to 9 centimeter, okay, AC equal to 15 centimeter, okay. அப்படி என்ன BC எவ்வளோ இருக்குன்னு நினைக்கிறீங்க? இப்போ ஏபிசின்னு ஒரு ட்ரையாங்கிள் போடுங்க எல்லாரும். ஏபிசின்னு ட்ரையாங்கிள் போட்டு B வந்து 90 டிகிரி வச்சுக்கோங்க, AB 9, AC 15, ஏதாவது ஒரு ட்ரையாங்கிள் போடுங்க பார்க்கலாம். ஸ்கிரீன் தெரியல. ஆமாம், இல்லை நான் சொல்லியிருக்கேன் இல்லையா, இருங்க. ட்ரா a triangle with angle B is
90 degree and AB is equal to 9 and AC is equal to 15. பாருங்க இப்போ இந்த ட்ரையாங்கிள் தான் இதுதான் இந்த ட்ரையாங்கிள். பெருசு பண்ணுறேன் இருங்க. பெருசாக மாட்டேங்குது. இதான் தெரியுதா? ஹலோ Yes, sir. பாரு, ஏபிசி என்பதில் பி என்பது 90 டிகிரி, ஏபி என்பது 9 சென்டிமீட்டர், அப்புறம் ஏசி என்பது 15 சென்டிமீட்டர். இப்போ என்ன கேட்டிருக்காங்க கேள்வி பாருங்க. கேள்வி போகலாம் முதல்ல. கேள்வியில் if AB equal to 9, AC equal to 15, then D and D are the midpoints of AB and AC, then the area of ADE ன்னு கேட்குறாங்க. இப்போ D and D are midpoints of ABC, then area of ADE என்னன்னு கேட்குறாங்க. எவ்வளோன்னு கேட்குறாங்க. இப்போ ஏபியில் அந்த லென்த் 9ன்னா ஏடி எவ்வளோ? டி வந்து மிட் பாயிண்ட். அப்போ ஏடி எவ்வளோ? 4.5 centimeters, sir. 4.5. வெரி குட். ஏடி ஈக்குவல் டு 4.5. அப்புறம் ஏஇ எவ்வளோ? 7.5 centimeters. 7.5 centimeters, sir. பிசி எவ்வளோ? இந்த பக்கம் 9, அந்த பக்கம் 15. அப்போ என்ன பண்ணணும்? 15 ஸ்கொயர் மைனஸ் 9 ஸ்கொயர் போடணும் இல்லையா? 15 ஸ்கொயர் மைனஸ் 9 ஸ்கொயர் போடுங்க. 15 ஸ்கொயர் மைனஸ் 9 ஸ்கொயர் எவ்வளோ? Sir, answer 144. இருப்பா 225 மைனஸ் 81. அவர் சொன்ன மாதிரி 144. அப்படி என்ன 144ஓட ஸ்கொயர் என்ன? அதாவது 12. Sir, 12, sir. அப்போ இருங்க அந்த இது எடுத்துக்கிறேன். அப்போ இதில் பிசி வந்து 12. பிசி 12 என்றால் டி வந்து மிடில் பாயிண்ட், இ வந்து டிஇ வந்து அதில் பாதி இருக்கும். பிசி 12 என்றால் டிஇ என்பது எவ்வளோ இருக்கும்? பாதி இருக்கும், 6 இருக்கும். 6 centimeters. 6 centimeters. ஏடிஇ நல்லா பாருங்க. ஏடிஇ என்கின்ற முக்கோணத்தில் ஏடி எவ்வளோ கண்டுபிடிச்ச முதல்ல? ஏடி எவ்வளோ? 4.5. அப்புறம் டிஇ எவ்வளோ? 7.5. இல்ல ஏஇ 7.5, டிஇ இப்பதான் கண்டுபிடிச்சோம், 6ன்னு கண்டுபிடிச்சோம் இல்லையா? 6 centimeters. அப்போ ஏடிஇ என்கின்ற முக்கோணத்தில் பரப்பளவில் ஆஃப் பிஹெச்சா படிச்சிருக்கீங்களா? ஆஃப் பிஹெச்னு Half into B into H, sir. ஆஃப் இன்டூ பி எவ்வளோ? பி எங்கிறது கீழே இருக்கிறது 6, ஹெச் எங்கிறது 4.5. அப்போ ஆஃப் இன்ட்டு 6 இன்ட்டு 4.5 போடணும். அப்போ எவ்வளோ வருதுன்னு பார்க்கலாமா? அப்போ ஏரியா இஸ் ஈக்குவல் டு ஆஃபுக்கு 0.5 போட்டுக்கிறேன். 0.5 1/2 போட்டாலும் அப்படி தான். ஏரியா ஈக்குவல் டு போடணும். Sir, 135. இருப்பா ஏரியா ஈக்குவல் டு ஆஃப் பி எவ்வளோ? 6 இன்ட்டு 4.5 போடுங்க. எவ்வளோ வருது இது கண்டுபிடிங்க எல்லாரும். 135, sir. ஏய் தப்பா சொல்லக்கூடாது, கரெக்டாக சொல்லணும். கரெக்ட் இல்லைன்னா வாயை திறக்கக்கூடாது. Sir, 13.5, sir. 13.5 is கரெக்டான ஆன்சர். 13.5 கரெக்டான ஆன்சர். நல்லா பாருங்க எல்லாரும். 13.5 வருதான்னு பாருங்க. 0.5 இன்ட்டு 6 இன்ட்டு 4.5 13.5 வருதா? Yes, sir. வருதா? ஓகே, இப்போ ஆன்சர்ல இருக்கான்னு பார்க்கலாமா? அதை Yes, sir. இருக்குதா? 13.5 இருக்குதா? இருக்கு, sir. இருக்குது. வெரி குட். ஸோ இப்படி தான் போடணும். இது கொஞ்சம் கஷ்டமான கேள்வி. ஏன்னா ஒரு ட்ரையாங்கிள் கொடுத்துருக்காங்க, 2 பக்கத்துக்குள்ள நடுப்புள்ளியை இணைத்தால் அந்த கோடு அந்த பெரிய ட்ரையாங்கிளோட கோடை விட
பாதி தான் இருக்கும். அந்த பாதி அந்த ஒரு ஒரு உங்களுக்கு அறிவு தெரியணும், அப்போ தான் அது போட முடியும். சரியா? அடுத்தது நேராக நம்ம 109 போகிறோம். இருங்க, இல்லை 108 பார்க்கலாம். 108 பார்க்கலாமா? இல்லை இப்போ 108 தெரியுதா? ஓகே. இஃப் அன் ஈக்குவலேட்டர் ட்ரையாங்கிள் ஆஃப் சைட் 9 சென்டிமீட்டர் இன்ஸ்கிரை, இல்லை அது வேண்டாம். ஐ திங்க் அது கொஞ்சம் கஷ்டம். இல்லை அது கஷ்டப்பா, அது வேண்டாம். 108 வேண்டாம், அது கொஞ்சம் பெரிய இது கொஞ்சம் பெரிய கிளாஸ்க்கு உண்டான கொஸ்டின் பேப்பரு. நான் வேறு நேரம் எடுத்தேன். இப்போ 109 போங்க. யாராவது ஒருத்தர் படிங்க. If The movies of the data 23, 15, 24, 40, 27, 26, 22, 25, 20. X is 25. Then the value of X is. ஓகே, இப்போ தமிழில் படிங்க யாரோ ஒருத்தர். 25, 15. 25 23 23, 15, 15, 24, 40, 27, 26, 22, 25, 20, X என்ற இல்ல புள்ளி 20, X சொல்றேன். 20, X என்ற படிங்க. புள்ளி விவரத்தின் முகடு 25 எனில் X இன் மதிப்பானது. முகடுன்னு என்ன படிச்சிருக்கீங்களா உங்க ஸ்கூல்ல? 7th படிச்சோம் சார். முகடு, மோடுன்னு என்ன? மோடுன்னு என்ன? எந்த வேல்யூ அதிகமாக வரும், அதிகப்படியாக வருகிறதோ அந்த வேல்யூ. இப்போ 23 அந்த இதில் பாருங்க, ஏதாவது வேல்யூ ரிப்பீட் ஆயிருக்குதா? 25 சார். எங்கே ரிப்பீட் ஆயிருக்கு? 25 எங்கே ரிப்பீட் ஆயிருக்குது? நீங்கள் அந்த எக்ஸ் முடியே எடுத்துக்கணும். என்ற புள்ளி விவரத்தின் முகடு 25. அப்போ எதுவுமே ரிப்பீட் ஆகலை. அப்போ எக்ஸோட வேல்யூ எது இருந்தால் ரிப்பீட் ஆகும்? எக்ஸ் வந்து 25 இருந்தால் ரிப்பீட் ஆகுமா? எஸ் சார். முகடு 25ன்னா எக்ஸ் ரிப்பீட் ஆயிருக்கணும். 25 இருந்தால் தான் முகடு 25 வரும். அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 25. இப்போ முகடு 20 சொல்லியிருந்தாங்க வச்சுக்கோங்க. அப்போ எக்ஸ் என்ன வேல்யூ இருக்கும்? 20 சார். 20. ஃபேண்டாஸ்டிக், குட் பாய். முகடு 40 சொல்லியிருந்தா 40 சார். 40, எக்ஸ் 40. ஃபேண்டாஸ்டிக். ஓகே, இப்போ வேற ஒரு கேள்வி கொடுக்குறேன். இந்த கேள்வி உங்களால் போட முடியுதான்னு பார்க்கலாமா? எவ்வளோ புத்திசாலிகள் பார்த்துக்கலாமா? நீங்க எல்லாம் எவ்வளோ புத்திசாலிகள் பார்க்கலாமான்னு கேட்குறேன். எஸ் சார். 11, 13, 17, 18, 19, 20, 21, 22. இப்போ இதுல முகடு எவ்வளோ? 22 சார். 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 சரி, இப்போ இருங்க. இப்போ இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ முகடு எவ்வளோ? 21 சார். 21 19 சார். இல்லை 19 ஒன்று தான் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்போ 21. இப்போ இந்த வேல்யூவோடைய ஆவரேஜ் சராசரி எவ்வளோ? எப்படி கண்டுபிடிக்கிறது சார்? எல்லாத்தையும் கூட்டி எதால வகுக்கணும்? எத்தனை நம்பர்ஸ் இருக்கோ அத்தனை நம்பர்ஸால வகுக்கணும் சார். எத்தனை நம்பர்ஸ் இருக்குது? 10 நம்பர் சார். அப்ப எல்லாத்தையும் கூட்டி 10 வகுத்துக்கா சொல்லுங்க பார்க்கலாம். நாலு, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15, 16, 17, 18, 19, 22, 23, 24, 25, 26, 27, யார் சொன்னது? முதல்ல 18.5 சொன்ன குழந்தை பேர் தேவமித்ரா சார். தேவமித்ரா.
ஓகே, வெரி குட் வெரி குட். ஓகே, இப்போ நம்ம வந்து இங்க பாருங்க, இதனுடைய மீன் மட்டும் பெருசா எழுதிக்கிட்டு போற 18.5, ஃபோன் பண்ண தெரியாது உனக்கு. மோட் 21, மீன் எவ்வளோ? மீடியன், சாரி மீடியன். மீடியன் எப்படி கண்டுபிடிக்கிறது? ஏமா ஃபோன் ஆஃப் பண்ணி வைமா. சச்சோ, உங்களோட பெரிய தொந்தரவு போச்சு. இப்ப மீடியன் எப்படி கண்டுபிடிக்கிறது? சார் 19 20மா? 19 20 நடுவால் இருக்குது. அப்ப என்ன பண்ண, 19 20க்கு ஆவரேஜ் கண்டுபிடிக்கணும். எவ்வளோ? 19க்கும் 20க்கும் ஆவரேஜ் கண்டுபிடிச்சா எவ்வளோ? 19 + 20 39 டிவைட் பை 2 எவ்வளவு வருது? 19.5 சார். 19.5. வெரி குட், ஃபேண்டாஸ்டிக். வாழ்த்துக்கள், சொன்ன குழந்தைக்கு வாழ்த்துக்கள். தாராளம். இப்ப இத்தனை தெரியணும். ஒரு 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 இப்ப யாரும் ஆஃப் பண்ணி வைமா. அந்த நாய் கத்துறதெல்லாம் கேக்குது. ஏமா இப்படி இருக்கீங்க? சொன்னா புரிய மாட்டேங்குது உங்களுக்கு. ஓகே, அடுத்தது பாருங்க. இது கொஞ்சம் கஷ்டமான கேள்வி, அதனால் போடலாமா வேண்டாமான்னு பார்க்குறேன். அப்போ இதெல்லாம் கஷ்டமான கேள்வி உங்களுக்கு, அப்புறம் போட்டுக்கலாம். ஈஸியான கேள்வி போட்டுக்கலாம். 113வது கேள்வி யாரோ ஒருத்தர் படிங்க. If sides of two similar triangles are in the ratio 4:3, then the ratio of their areas is. ரெண்டு ட்ரையாங்கிளோட two similar triangles are in the ratio, sides of two similar triangles are in the ratio 4:3, then the ratio of their areas is 16.9 sir. 16:9. பாயிண்ட் இல்ல, பாயிண்ட் எப்படிமா வரும்? Sorry sir. 16:9. 16:9 சரியான விடை. ஏன்னா ஆஃப் பி ஹெச்ன்னு சொல்கிறோம். ஒரு பி வந்து ஒரு சைடு, இன்னொரு ஹெச்ங்கிற இன்னொரு சைடு, ஒரு சைடு இன்னொரு சைடு கூட்டினா அது சைடோட ஸ்கொயர் வருது. அப்போது இது 4 ஸ்கொயர், 3 ஸ்கொயர், அப்போ 16:9 வரும் என்று அர்த்தம். அடுத்த கேள்வி 114வது கேள்வி யாரோ ஒருத்தர் படிங்க. 114வது கேள்வி இருங்க, நான் பெருசு பண்ணுறேன், கொஞ்சம் பெருசு பண்ணுறேங்க. ஐயோ இது பெருசாகலையா? படிக்க முடியுதா? Yes sir. If f1 is equal to f2 is equal to 1 and fn is equal to fn minus 1 plus fn minus 2, then the value of f3 is. தமிழ்ல படிங்க. f1 is equal to f1 is equal to f2 is equal to 1 மற்றும் fn is equal to fn minus 1 plus fn minus 2 எனில் f3 இன் மதிப்பு. இப்போ பாருங்க, இது நானே போடுறேன். உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கலாம், நான் போடுறேன். கஷ்டம்னு சொல்ல முடியாது, பட் இருந்தாலும் நானே போடுறேன். குழந்தைகளுக்கு ரொம்ப கஷ்டமான கேள்வியில கொடுக்கக்கூடாது இல்லையா, அதனால நான் போடுறேன். இப்போ fn equal to fn minus 1 plus fn minus 2 போட்டுருக்காங்களா? பார்க்குறேன் இருங்க. அம்மா இதை கொஞ்சம் ஆஃப் பண்ணி வைங்கம்மா உங்களுடைய இதை. சச்சோ, fn equal to fn minus 1 equal to fn minus 2 கொடுத்துருக்காங்க. நான் அதான் எழுதியிருக்கேன். fn equal to fn minus 1 fn minus 2. அப்போது f3 எங்கிறது எவ்வளோ? f3ங்கிறது எவ்வளோ? f2வா? n minus 1 போட்டு எவ்வளோ வரும்? n minus 1 என்ன? n வந்து 3, n minus 1 2 தானே? f2 plus f1 போடலாமா? 2 சார். இப்படி போடலாமா? f3 equal to f2 plus f1 போடலாமான்னு கேட்குறேன். சார். ஏன்னா f1 f3 வந்து 3 ஏன்னா n equal 3. அப்போ n equal 3 equal to fn minus 1. இப்போ 3 minus 1, அப்போ f2 plus 3 minus 2 வந்து 1 f1. அப்போ f3 equal to f2 plus f1 போடலாமா?
போடலாம் சார். அப்போ இப்போ F2 F1 என்ன கொடுத்துருக்காங்க? F2 F1 வேல்யூ எவ்வளோ? F1 ஓட வேல்யூ F2 வேல்யூ என்ன என்னன்னு கொடுத்துருக்காங்க? 1. அப்படின்னா இந்த இந்த இதுல 1 சார். அப்ப இந்த இதுல அப்ப F3 எவ்வளோ? சரி F3 எவ்வளோ? 3 சார். நல்லா பாருங்க. ஆ? 2 சார். F3 equal to F2 sir. F2 plus F1. F2 வந்து 1, F1 1. அப்ப 1 plus 1 equal to 2. கரெக்டா? கரெக்ட் இல்லையா? கரெக்ட். அப்ப ஏன் கொஞ்சம் திணறீங்க எல்லாம் கொஞ்சம்? பரவாயில்ல. இது அதான் கொஞ்சம் ட்விஸ்ட் கட் பண்ணி கேட்டிருக்காங்க, அதனால தான் நானே போடுறேன்னு சொன்னேன் உங்களுக்கு. அப்போ இந்த ஃபேக்டர்ஸ் ஆஃப் த பாலினாமியல் கேட்டிருக்காங்களா? சரி, இந்த பாலினாமியல் படிங்க, இந்த கேள்வி படிங்க பார்க்கலாம். Factors of the polynomial 2x power 4 plus x power 3 minus 14x power 2 minus 19x minus 6 are தமிழ்ல படிங்க. 2x power 4 plus x2 minus 14x square minus 19x minus 6 என்ற பல்லுறுப்பு 19x கோவையின் minus 6 காரணிகள் என்ற என்ன? பல்லுறுப்பு காரணிகள். இப்போ 2x power 4 வரணும். இப்போ முதல் ஆப்ஷன் 1ல 2x power 4 வருமா? வராது. ஏன்னா x into x into x into x போட்டா எவ்வளவு? x power 4 வரும். 2x power 4 வருமா? நோ சார். வராது. எதுல 2x power 4 வரும்? அந்த ஆப்ஷன் 4 ஆப்ஷன்ல எதுல 2x power 4 வரும்? பார்த்தோன்னா சொல்லிடலாம். எதுல 2x power 4 வரும்? மூணாவது சார். எந்த ஆப்ஷன்? எதுல 2x மூணாவது ஆப்ஷன் சார். மூணாவது ஆப்ஷன் தான் வரும். சிம்பிள். ஸோ எவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. நம்ம ஒன்றும் வேற எல்லாம் நம்ம போட வேண்டியதில்லை, ஒரு பண்ண வேண்டியதில்லை. எப்படி குழந்தைகளா? இப்படிதான் நீங்க போடணும். எல்லாம் போட்டுட்டு பெருக்கிட்டு கூட்டிட்டு கழிச்சிட்டு இருக்கக்கூடாது. சரியா? செகண்ட் ஆப்ஷன் சார். என்னமா? ஆமா, தேர்ட் ஆப்ஷன் கரெக்ட். சரி, ஈஸியான கொஸ்டின் பார்க்குறேன். சரி, ஈஸியான கொஸ்டின்ல எல்லாம் கொஞ்சம் கஷ்டமான கொஸ்டின். ஸோ இதோட நிறுத்திக்கலாம். மீண்டும் நம்ம அடுத்த வாரத்தில் ஒரு 3 நாள் பார்க்கலாம். எந்த 3 நாளுங்கிறது நான் நாளைக்கு சொல்கிறேன். சரியா? ஹலோ, ரெண்டாவது ஆப்ஷன் சார். மூணாவது ஆப்ஷன் தான் ஆன்சரு. இருங்க, ஐ திங்க் கட் ஆயிடுச்சு. ஸ்கிரீன் தெரியல சார். இருப்பா இருங்க, இன்னும் கொஞ்சம் அது இங்கே ஏதோ எனக்கு நெட்வொர்க் இப்போ தெரியும். ஸோ நம்ம இதோட நிறுத்திக்கலாம். நெட்வொர்க் ப்ராப்ளம் வந்துச்சு எனக்கு. இந்த இதில் மூணாவது ஆப்ஷன் தான் சரியான விடை. ஏன்னா இங்கே 2x இருக்குது. 2x இன்ட்டு எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் 2x power 4 வரும். அதை பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிடலாம். மற்றதெல்லாம் நம்ம பெருக்க வேண்டாம், கூட்ட வேண்டாம், கழிக்க வேண்டாம். பார்த்தோன்னே டபால்னு போட்டு விட்டுறலாம். உண்டா இல்லையா? ஓகே, வெரி குட். நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம். மீண்டும் அடுத்த வாரம் நம்ம பார்க்கலாம். அடுத்த வாரம் 2 அல்லது 3 கிளாஸ் நடத்தலாம்.